முக்கியமான பிரச்சனையே காவிரி தருமபுரி மாவட்ட உபரி நீர் திட்டம். கடந்த மாதம் கூட கிட்டத்தட்ட 25,000 பெண்கள் விவசாயிகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் பிறகும் ஏதோ கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. ஆனாலும் இன்று வரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு ஏமாற்றம். எங்களுக்கு என்று சொன்னால் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அது காவிரியில ஆண்டுதோறும் 50லிருந்து 100 விழுக்காடு 100 டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்கிறது. அது கடந்த ஆண்டு என்றால் 2022ல் 600 டிஎம்சி தண்ணீர் கலந்தது. கடந்த ஆண்டு கொஞ்சம் பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை. இந்த ஆண்டு இன்னும் பிரச்சனையா இருப்போது. ஆனால் போகின்ற காலத்திலே, வெள்ளம் இருக்கின்ற காலத்திலே அதில் ஒரு 3 டிஎம்சி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளம் நிரப்புகிற திட்டம் அது. இது நிச்சயமாக செயல்படுத்த முடியும், செயல்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறுகின்ற இந்த திட்டம். அதன் பிறகு சிப்காட், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சிப்காட்டுக்கு இப்போ 1,600 ஏக்கர் இருக்கு. இப்போதான் எத்தனையோ தடைகள் மீறி இப்போ ஏதோ ஒரு ரோடை போட்டிருக்காங்க. இப்போதான் அங்கே இருக்கு. ஆனாலும் தொழிற்சாலையில் கொண்டு வாங்க. நல்ல ஒரு காரிடர் இருக்கு. பெங்களூர் கோயம்புத்தூர் காரிடர், ஒசூர் பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லா அடர்த்தியா ஆயிடுச்சு. அங்க அது முடிஞ்சு போச்சு. அந்த இடம் இன்னும் வளர்ச்சி பண்ண முடியாது. அது எல்லாம் இங்கே கொண்டு வாங்க. தருமபுரி கொண்டு வந்து இதை கொண்டு வந்து அதை இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும். மொரப்பூர் தருமபுரி திட்டம் இப்போ இன்னும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். அதில் அது மட்டும் அது பண்ணிட்டு அது செய்து முடித்த பிறகு இந்த ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி பாருங்க. இதெல்லாம் தமிழக அரசு, திமுக அரசினுடைய மேப்ல இல்லை. யாரும் ஆன்லைன் சுதாத கடன் வாங்கி 8 லட்சம் ரூபாய் இழந்து அவர் தற்கொலை பண்ணிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா அதே போன்று ஒருத்தர் கடனை வாங்கி அவர் குழந்தைய கொன்று அவரும் தற்கொலை செய்யற முயற்சி பண்ணார். ஆனால் குழந்தைய மட்டும் கொண்டுட்டார், அவரை காப்பாற்றப்பட்டார். அப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டம் மறுபடியும் இடைக்காலத்துல இந்த சட்டம் வந்த உடனே இடைக்காலத்துல ஒரு தற்கொலை கூட நடக்கல. இப்ப அந்த சட்டம் ரத்து பண்ண பிறகு மறுபடியும் தற்கொலைகள் தொடங்கிவிட்டன. இது தமிழக அரசு அதனுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா 2 லட்சம் பேர் இதனால உடல்நலம் மட்டும் இல்ல, அவங்க உடனடியாக அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது. உங்களுக்கு வேலை முக்கியமா, உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். அந்த உயிர் அங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்ல, அதன் பிறகு வருகின்ற இருக்கிற மக்கள், அடுத்த தலைமுறைகளுக்கும் பாதிப்பு. அதனால எந்த காலத்துக்கும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க கூடாது. தமிழக அரசு மெத்தனமா இருக்கக்கூடாது. அங்கே மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க மூத்த வழக்கறிஞர்களை வைத்து எல்லாமே டேட்டா, என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் அதெல்லாம் சொல்லி டேட்டா கொடுத்து அங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்காம பார்த்துக்கணும். ஜல்லிக்கட்டு இது ஒரு வீர விளையாட்டு. இது வேற உலகத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அரசு பரிசு அறிவிக்கிறாங்க. என்ன பரிசுன்னா ஒரு ஆல்டோ கார். இந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? அவன் ஒரு விவசாயி. அவன் வீட்டுல கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்க போறதில்லை. அவன் இருக்கிறதே குடிசையில இருக்க போறான். அந்த கார் நிறுத்தத்துக்கு எங்க நிறுத்த போறான்? அந்த கார் போடுறதுக்கு பெட்ரோல் எங்க அவனுக்கு இருக்க போகுது? அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான்? அதுக்கு என்ன செய்யணும்னா நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க. நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர்ல கேரியரு, அந்த அந்த கலப்பை எல்லாம் போட்டு அதுக்கிட்ட ஒரு 10 லட்சம், 12 லட்சம், 5 லட்சம் இருக்க போகுது. அது முதல் பரிசு. டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர் வச்சு ஒண்ணு அவன் சம்பாதிப்பான், இல்லாட்டி வாடகை விட்டு கூட சம்பாதிப்பான். ஏதோ ஒரு தொழில் அவனுக்கு வருமானம் வரப்போகுது. அதில் அது செய்யுங்க. சும்மா நாங்கள் ஆல்டோ கார் கொடுக்குறோம், இந்த கார் கொடுக்குறோம், சோப்பு டப்பா கொடுக்குறோம், சீப்பு கொடுக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். இது போன்ற நல்ல ஒரு பொருள் கொடுங்க. பொருள்னா இது போன்ற நல்ல ஒரு விவசாயம் சார்ந்தது கொடுங்க. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நிச்சயமா இந்த போன்ற முதலீடுகள் நமக்கு தேவை. தொழிற்சாலைகள் வேண்டும். அதனால் பொருளாதார முன்னேற்றம் அடையும். அது நிச்சயமா எல்லாரும் ஒரு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அது அந்த மனநிலையில் தான் இருக்கு. இன்னும் அதிக அளவில் வரணும், தொழிற்சாலை வரணும், தொழில் வேலைகள், பொருளாதார முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு வரணும்.
ஒரு வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அது எப்போ நிறைவேற்ற போறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைவேற்றுவாங்களான்னு சந்தேகம் எனக்கு.